இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா கொஞ்சம் வாங்க மாமா. ஒரு நிமிஷம் இரு. சரி நீங்க போயிட்டு வாங்க தம்பி, வாங்க. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்ல? இன்னைக்கு உங்க பேர்ல நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏதோ தம்பதி சமயோஜித பூஜைன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன? அந்த பூஜை பண்ணா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவும் இல்ல சேர்ந்து வாழ்ற குழப்பமும் இருந்தா சரியாயிடுமா? இந்த பூஜை பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க மாமா. நான் எவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்களே மாமா. என்ன சிரிக்காம என்ன பண்றது? லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்குமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தானே லைஃபே. இதுக்கெல்லாம் யாராவது பூஜை பண்ணுவாங்களா? என்ன மாமா நீங்க, நான் எவ்வளவு ஆசையா சொல்ல வந்தேன், கடைசியில இப்படி சொல்றீங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பரிகார பூஜையை மட்டும் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மாமா. எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ். எனக்கு நீ சொல்ற இந்த பூஜையில நம்பிக்கை இல்லை. நம்ம இன்டென்ஷன் நல்லபடியா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. அப்ப பூஜை வேண்டான்னு சொல்றீங்க அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் அந்த பூஜையை மட்டும் பண்ணா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நானும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். அதுக்கு தான் நான் உங்களை இவ்ளோ கம்பல் பண்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். எதுக்கு அடம் பிடிக்கிற? உன் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண் எப்பவுமே நம்ம மேலதான் இருக்கும். இப்போ போய் நம்ம இந்த பூஜை எல்லாம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மாமா, அப்போ உங்களுக்கு பூஜை பண்றது பிரச்சனை இல்ல, அந்த பூஜையை இங்க பண்றதுதான் பிரச்சனை. ரெண்டும் தான். இப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. எதனா பிரச்சனை ஆயிட போகுது ரேவதி. அதெல்லாம் ஆகாது மாமா. இந்த ஒரு பூஜை மட்டும் எனக்காக ப்ளீஸ், எனக்காக ஓகே சொல்லுங்க மாமா. சரி, ஓகே.